இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த வார்த்தை, உங்க பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவருடைய பூர்ண பலத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில நிறைய பலவீனங்களை நம்மளுடைய சரீரத்துல, நம்மளுடைய மனதுல, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அது நம்மளுடைய மனதுல கூட இருந்து நம்மளை முன்னேற விடாம ஆண்டவர் நமக்கு என்ன திட்டத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அதை நம்மளை தடுத்து நிற்கும்படி அந்த பலவீனங்கள் நம்மளை நிறுத்துகிறது. நம்ம என்ன சாதிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ, அவருடைய பிளான், அவருடைய பர்பஸ் வச்சிருக்கிறாரோ, அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாம, நிறைவேற்ற முடியாம இந்த பலவீனங்கள் நிறைய முறை நம்மளை தடுத்து நிற்குது. ஆனா ஆண்டவருடைய பலன் இந்த பலவீனங்கள் மத்தியில எப்படி நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்கிறது, நம்மளை பலப்படுத்துகிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏசாயா 40:31 நம்ம அதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய பலனை கொடுப்பார். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நீங்கள் உயர பறந்து நீங்க போவீர்கள். ஆமென். இந்த பலன் உங்களுடைய மனதிலும், உங்களுடைய சரீரத்திலும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், உங்களுடைய ஆத்மாவிலும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். ஆமென். முதலாவது, நம்மளுடைய மனதில் இருக்கும் பலவீனங்களை எப்படி அவர் எடுத்து போட்டு அவருடைய பலனால் நிரப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம மனதில் என்ன மாதிரி பலவீனங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வரும் பயம், நம்மளால முடியாது அப்படின்ற யோசனைகள், குழப்பங்கள், எனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய காரியம் நிற்கிது, அதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் அப்படின்ட்டுலாம் நம்ம நிறைய முறை யோசிப்போம் அல்லவா? அந்த பயங்கள், நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து உள்ள பயம் எல்லாம் நம்ம மனதில் தான் இருக்குது. மனதில் இருந்து தான் அது தோன்றுது. ஸோ நம்ம வேதத்தில் பார்க்கும்போது இதே போல தான் ஒரு மனிதன் கிதியோன் அப்படின்ட்டு இருந்தார். அவர் ஒரு வாலிபனாக இருந்தார். நியாயாதிபதிகள் 6:15 நம்ம பார்க்குறோம், நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்ட்டு அவன் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அவனை தான் சூஸ் பண்றார், அவனை தான் அழைக்கிறார். அவன்கிட்ட போய் மீதியானியரை மேற்கொள்ள உன்னை சூஸ் பண்றேன், ஒரு சேனையை ஃபார்ம் பண்ண வழி நடத்த உன்னை சூஸ் பண்றேன் அப்படின்ட்டு ஆண்டவர் கிதியோன்ட்ட சொல்லுகிறார். நம்மளும் நிறைய முறை சொல்லுவோம், எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, அனாதையா இருக்கேன், எனக்கு பெற்றோர் இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, நான் ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறேன், என்னோட கம்யூனிட்டியிலே நான் தான் சின்ன பர்சன், நான் தான் சின்ன ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கிதியோனை எப்படி பயன்படுத்தினாரோ, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த கிதியோனை அழைத்து அவனுடைய பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவருடைய பலன் அங்கு விளங்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனை பயன்படுத்தி அவருடைய பலனை அங்க நிரூபித்தார். நிறைய முறை என்னாலதான் நான் இதெல்லாம் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? என்னோட பலன், என்னோட படிப்புனால, என்னோட பதவினால அப்படின்னு நம்ம நிறைய முறை சொல்லிடுறோம். ஆண்டவரை நம்ம மறந்துடுறோம். ஆனா ஆண்டவர் நம்மள ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு அவர் வெறுமையாக்கி அவருடைய பலன், அவருடைய வல்லமையை நிரூபிக்க வேண்டும் என்று நம்மளை பயன்படுத்துகிறார், நம்மளை யூஸ் பண்ணுகிறார். இன்றைக்கு நீங்களும் சொல்லலாம், மற்றவங்க என்னோட பெட்டரா பாடுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, என்னோட அவங்க அழகா இருக்கிறாங்க, என்னோட பெரிய பதவியில இருக்கிறாங்க, அவங்க அதை செய்யட்டும் அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை நம்மளுடைய பலவீனங்களை பார்த்துட்டு நம்மளுடைய சான்ஸை மிஸ் பண்ணிடுறோம். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்காம, அவருடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு அந்த இடம் கொடுக்காம போயிடுறோம். அதனால நிறைய கான்சிக்வன்ஸ் நமக்கு வருது. அது எப்படி நம்மளோட வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் கிதியோன் போல என்னதான் இருந்தாலும், நான் ஒரு சின்ன பர்சனாக இருந்தாலும், மனுஷியாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அவருடைய பலன் நம்மளுடைய பலவீனத்தில் பூர்ணமாய் விளங்கும்.
அவருடைய நாம மகிமைப்படும். அதுதான் முக்கியமான காரியம். இது என்னோட லைஃப்ல நடந்துச்சு. நான் சின்ன வயசுல இருக்கும் போது ரொம்ப ஷையா இருப்பேன், யார்ட்டுமே பேச மாட்டேன். ஒரு ஹோட்டல் போகும்போது கூட அந்த ஆர்டர் எடுக்கிறவங்கள்ட்ட பேசுறது கூட பயப்படுவேன். சின்ன விஷயத்துக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா கேட்க கூச்சப்படுவேன். யாராவது ஒரு இடத்துக்கு என்னை ஊழியம் செய்ய கூப்பிட்டா கூட நான் பயப்படுவேன். அந்த காலத்தில் நான் வோக்கல் லெசன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்னோட டீச்சர் சொல்லுவாங்க, சிங்கிங் கரியரில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புகிற, உன்னோட ஃப்யூச்சர் பற்றி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நான் வெறும் பாட்டு தான் பாடணும்னு விரும்புகிறேன். எனக்கு பாட்டு பாட பிடிக்கும், பட் எனக்கு பேச பிடிக்காது, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நீ எப்படி வர்ஷிப் லீட் பண்ணுவ, எப்படி நீ ஆராதனையில் மற்றவங்களை நடத்துவ அப்படின்ட்டு அவர் கேட்டார். இப்போ நான் சொன்னேன், முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஏதாவது ஒரு ரீசன் கொடுத்து நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படியாவது தள்ளிடணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது என்னோட அக்கா அண்ணா நான் இருக்கும் போது நீ லீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, நான் முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஷையாக இருப்பேன். என்னோட மியூசிஷியன்ஸ் கிட்ட கூட பேசுறதுக்கு அவ்வளோ பயப்படுவேன். மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு பயப்படுவேன். யாராவது எனக்கு ஜெபம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ பயப்படுவேன். ஆனால் நான் வளர வளர என்னோட செல்ஃபிஷான இந்த எண்ணங்களை விட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஏதாவது தப்பாக பாடினேன்னா என்ன ஆயிரும், இந்த வசனத்தை தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன ஆயிரும் அப்படின்றதெல்லாம் நான் மறந்துட்டு ஆண்டவருடைய பாதத்தில் நான் அமர்ந்து, நீர் என்ன மற்றவர்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு விரும்புகிறீர், என் மூலமாக சொல்லணும் அப்படின்ட்டு நீர் விரும்புகிறீர் அப்படின்ட்டு ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்தேன். அதை நான் கற்றுக்கொண்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எத்தனை பேருடைய லைஃப்பில் ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும், அந்த வாய்ப்பு போயிருமே, இழந்துருவேனே அப்படின்ட்டு அந்த ஒரு பயம் வந்துச்சு. அப்போது நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்துக்கொண்டு என்ன வார்த்தை நான் சொல்லணும், என்ன பாட்டு நான் பாடணும், எப்படி நான் பேசணும் அப்படின்ட்டு நான் உட்காந்து அவரிடத்தில் கேட்க ஆரம்பித்தேன். அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆண்டவர் ஒவ்வொருத்தனையும் ஒரு வார்த்தையை கொடுப்பார். எப்போவுமே சைலண்ட்டாக இருந்ததே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு சின்ன தாட் ஆண்டவர் எப்போவுமே கொடுப்பார். அதை நீ சொல்லு அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக உணர்த்துவார். அந்த வார்த்தை கிடைக்கும் போது எப்படியாவது இவங்ககிட்ட போய் பேசிடணும், எப்படியாவது அங்கே போய் நான் ஊழியம் செஞ்சிடணும், எப்படியாவது இந்த வார்த்தையை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்ற ஆசை, அந்த உணர்வு எப்பவுமே எனக்குள்ள இருந்துச்சு. அது இன்னும் பெருகி கொண்டே இருந்துச்சு. அதை நான் ஆண்டவருக்கு என்னோட வாழ்க்கையை, என்னோட இந்த சூழ்நிலைகளை ஒப்பு கொடுக்க அது இன்னும் பெருக ஆரம்பிச்சது. என்னோட பலவீனங்கள், என்னோட இன்செக்யூரிட்டி, என்னால் முடியாது அப்படின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே, நீரே என்னை பொறுப்பெடுத்து நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று நீர் என்னை பயன்படுத்தும் அப்படின்ட்டு நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போது ஆண்டவருடைய மனதுருக்கம் என்னோட இருதயத்தில் நிரம்பும் போது ஆண்டவரே இடைப்பட ஆரம்பிப்பார். நான் பேசும்போது, பாடும்போது, ஜெபிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிக்கும் போது அவருடைய அன்பே மற்றவர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். நான் சொல்ற வார்த்தைனால கிடையாது, நான் பாடுற பாட்டுனால கிடையாது, ஆண்டவருடைய அன்பு இது எல்லாம் செய்யும். இன்றைக்கு என் வாழ்க்கையை பார்க்கும் போது தைரியமாக என்னால் பாட முடியுது, அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியுது. அவரே மற்றவர்களுடைய வாழ்க்கையில், மக்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். பெதஸ்தா பிரேயர் சென்டரில் நான் ஸ்டாப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை ஆண்டவர் ஆரம்பிக்க கிருபை செய்தார். வாலிபர்கள், மாணவர்கள் அவங்க விசிட் பண்ணுற ஒவ்வொரு நான் ஸ்டாப்பாக ஆண்டவரை பாடல்கள் பாடி ஆராதிப்பார்கள். அவ்வளோ பிரசனம் நிறைந்த ஒரு அனுபவமாக இருக்கும். எந்த ஸ்பீச்சும் கிடையாது, எந்த வார்த்தையும் கிடையாது, வெறும் சாங்ஸ். ஆண்டவரை பாடல் மூலமாக கண்டினியூஸாக ஆராதிச்சு கொண்டே இருப்போம். இப்போ கூட கார்னியா ஸ்டூடெண்ட்ஸும் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள, என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை பகிர்ந்து கொள்ள, அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆண்டவர் வாய்ப்புகளை தந்திருக்கிறார். யூடர்ன் ஊழியம் மூலமாக ஒவ்வொரு ஊருக்கும் ட்ராவல் பண்ணி அந்தந்த பகுதியில் இருக்கிற வாலிபர்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார்.
அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா மூலமாக, யூடியூப் மூலமாக, வெப்சைட் மூலமாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ், வாலிபராக இருக்கும் போது எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறது, ஆண்டவர் என்னெல்லாம் வாலிபராக இருக்கும் போது எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு மற்ற வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்திருக்கிறார். இந்த சின்ன பொண்ணு ஒரு வசனம் சொல்லக்கூட பயந்து ஸ்டேஜில் நிற்பா. ஆனால் இன்றைக்கும் ஏன் உங்கள் முன்னாடி கூட நின்று ஒரு பிரசங்கத்தை பண்ண ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். இது என்னால பண்ண முடியவே முடியாது. ஆனா ஆண்டவர் என்னோட பலவீனங்களை எடுத்து போட்டு அவருடைய பலனை எனக்கு பூர்ணமாக கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இதை எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இதுதான் நாம் 1 கொரிந்தியர் 15:10 பார்க்கிறோம். ஆகையால் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசிக்கப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி தான் இங்க என்னால நிக்க முடியும். எல்லாம் தேவனுடைய கிருபை. 2 தீமோத்தி 1:7 நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த தெளிந்த புத்தியின் ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள், எல்லா பலவீனங்கள், என்னால முடியாது அப்படின்னு சொல்ற எல்லா ஆவியும் ஆண்டவர் எடுத்து போடுவார். எல்லா பயமும் எடுத்து போடுவார். ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது எஸ், நான் செய்வேன் அப்படின்ற ஒரே வார்த்தை தான். கிதியோன் அப்படிதான், எஸ் ஐ எம் அவைலபிள், நான் அவைலபிளாக இருக்கேன், நான் உமக்காக செய்வேன் என்று சொன்னது நிமித்தம் அவனால் ஒரு சேனையை அவர் வழி நடத்த முடிஞ்சது. அதே போல தான் ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். மேபி உங்களுடைய வேலையில் நீங்கள் பயந்து இருக்கலாம், நான் எப்படி லீடர்ஷிப் பொசிஷனை எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பயந்து இருக்கலாம். இல்லைன்னா புதிய திருமண வாழ்க்கைக்குள்ளே போகும்போது எப்படி நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பயந்து இருக்கலாம். எனக்கு பயமாக இருக்குது, முன்னேறதுக்கே பயமாக இருக்குது, மேலே வர்றதுக்கு பயமாக இருக்குது, எப்படி நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கேரி பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லா பயத்தையும் எடுத்து அவருடைய பலனை தருவார், தெளிந்த புத்தியை தருவார், சமாதானத்தை தருவார். அவருடைய அன்பை உங்கள் மேல் ஊற்றி அவரே உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை வழி நடத்துவார். எஸ்ஐயா 26:3 நம்ம பார்க்கிறோம். அதனால நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம். அவருடைய சமாதானம், அவருடைய அன்பு உங்களுக்குள் நிலைத்திருக்கும். 2வது, நம்மளுடைய சரீர பலவீனத்தின் மத்தியில அவருடைய பலன் எப்படி நமக்கு விளங்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 73:26 நம்ம பார்க்குறோம். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். ஆண்டவர் என்றென்றைக்கும் நம் பங்காயிருக்கிறார். நமக்கு பலவீனம் வரும், நம்மளோட சரீரத்துல வியாதி வந்தாலும் ஆண்டவர் நம்மளை சுகமாக்கி நமக்கு விடுதலை கொடுப்பார். பலவீனங்களை எடுத்து அவருடைய பலனை நமக்கு கொடுப்பார். மோசே ஆண்டவரிடத்தில் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வழி நடத்தணும் அப்படின்ட்டு அவரை அழைக்கும் பொழுது மோசே சொல்லுகிறார், யாத்ராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். நான் திக்குவாய், நான் எப்படி போய் ஜனங்களை வழி நடத்த முடியும், நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவன் சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர் அவனை தான் சூஸ் பண்றார். நீ தான் எனக்கு வேண்டும் அப்படின்ட்டு சொல்லுகிறார். நீங்க சொல்லலாம், எனக்கு பலவீனம் இருக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, என்னால நடக்க முடியல, என்னால இந்த வேலை செய்ய முடியல, நான் எப்படி ஆண்டவர் கூலியம் செய்யறது, நான் எப்படி இந்த பொசிஷனை எடுக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களை தான் சூஸ் பண்றார். நீ தான் அதை செய்யணும் அப்படின்ட்டு சொல்றார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பலவீனம்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அது மத்தியிலையும் ஆண்டவர் உங்களை தான் சூஸ் பண்றார். அதுக்கு நம்ம சரி
அப்படின்ட்டு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய மகிமை அங்க பிரகாசிக்கும், அங்க வெளிப்படும். புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில் பவுல் சொல்லுகிறார், என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பலவீனமாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார். ஆண்டவருடைய கிருபை அதுல பிரகாசிக்க வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்று அவருடைய பலவீனங்களிலும் ஆண்டவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது, அவருடைய வல்லமை எனக்குள் தங்கி இருக்கிறது அப்படின்ட்டு அவர் எழுதுகிறார். அவர் ஜெயிலில் எவ்வளோ லெட்டர்ஸ் எழுதி இருக்கிறார். எவ்வளோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவருடைய சூழ்நிலை. ஆனா அவர் கஷ்டத்தின் நிமித்தம் அப்படி எழுதுகிறார். எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை அவருக்குள் தங்கி இருந்தது நிமித்தம் அவரால் தைரியமாக சொல்ல முடியுது. அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12:9-10 நம்ம பார்க்கிறோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பலவீனனாய் இருக்கும் போதே பலனுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். உங்க கஷ்டத்தின் மத்தியில, உங்க போராட்டத்தின் மத்தியிலையும், நீங்க உங்க பலவீனத்தின் மத்தியிலையும் நீங்க பலவானாய் இருக்கிறீங்க என்று ஆண்டவர் உங்களை சொல்ல வைப்பார். நான் பலவான், நான் பலவான் என்று நீங்க உங்களுடைய பிரச்சனையை பார்த்து சொல்லுவீங்க. எதுவும் என்ன உட்கார வைக்க முடியாது, என்னை நிப்பாட்ட முடியாது. ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதும், என் சரீர பலவீனங்களின் நிமித்தம் நான் அதை சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் என்னோட தாத்தாவோட வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. 1969 அவங்களுக்கு 34 வயசு தான். அந்த நேரத்தில் அவங்க ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருந்தாங்க, ரத்த வாந்தி எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டிபி நோய் வந்தது. அந்த நேரத்தில் கியூர் இல்லை. அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அவங்கள விட்டு போயிட்டாங்க. யாரெல்லாம் நம்பி இருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் அவங்க ஜெபிச்சாங்களோ, அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நீ ஏதோ சீக்கிரட்டாக ஒரு பாவம் பண்ணியிருக்க, ஆனால் தான் ஆண்டவர் உன்னை இந்த கொடுமையை உன்னை அனுமதிக்க விட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. என் தாத்தா கஷ்டப்படுற சூழ்நிலையில் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நினச்சி என் பாட்டி கிட்ட சொன்னாங்க, நான் ஆண்டவருக்காக என்னோட பெஸ்ட்டை செஞ்சுருக்கிறேன், நான் சாக போகிறேன், ஆண்டவர் உன்னையும் நம்ம குடும்பத்தையும் பார்த்து கொள்வார் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் என்னோட பாட்டி வந்து பிரசங்கம்லாம் பண்ணல. அவங்க எப்போவுமே அந்த கூட்டத்துடைய பின்னாடியில் உட்காந்து அவங்க அந்த ஷால் வச்சு அவங்க ஃபேஸ் எல்லாம் மறைச்சிட்டு அவ்வளோ ஷையாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் எப்போவுமே தாத்தாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க அது சொன்ன உடனே அவங்கக்குள்ள ஆவியானவர் எழும்பி, நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஆண்டவர் எவ்வளோ தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கைக்கு கொடுத்துருக்கிறாரு, அது இன்னும் நிறைவேறவே இல்லை. ஆண்டவர் நீங்கள் உலகம் முழுவதையும் ட்ராவல் பண்ணி அவருடைய வார்த்தையை சொல்வீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இன்னும் 100 பேருக்கு தான் ரோட்டில் நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை சாக விட மாட்டார் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் என் தாத்தா அந்த கொடுமையான வழியில் அவங்களால அதை நம்ப கூட முடியல. அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம். அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சாத்தான் அவருக்கு முன்பாக தோன்றினான். அவன் சொன்னான், நீ என்ன பின்பற்றினா நான் என்னோட ஊழியக்காரனாக உன்னை மாற்றுவேன், உனக்கு தேவையான எல்லா சொத்தும் எல்லா சுகமும் உனக்கு கொடுப்பேன், நீ எந்த தேவைக்கும் உனக்கு எந்த தேவையும் இருக்காது, நீ சந்தோஷமா இருப்ப, எந்த சோதனையும் இருக்காது, எந்த பாடம் இருக்காது அப்படின்ட்டு அவன் சொன்னான். அது கேட்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ சோதனையா இருந்துச்சு. சாத்தான் பேசும்போது அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். அவன் அப்படியே நம்மளை ஏமாற்றி அவனோட வழிக்கு கொண்டு போறதுக்கு அப்படி பேசுவான். அவ்வளோ அழகாக இருக்கும் அவனோட பேச்சு. அந்த நேரத்தில் ஆவியானவர் என்னோட தாத்தாவுடைய கண்களுக்கு முன்பாக ஏசுவாமி சிலுவையை சுமந்து கொண்டு போகிற அந்த காட்சியை காண்பித்தார்.
அதை பார்க்கும்போது என் தாத்தா உணர்ந்து சாத்தானிடத்தில் சொன்னார், நீ எனக்காக எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கலாம், உன்னால முடியும், ஆனா எனக்கு நீ உன்னோட ஜீவனை தரவே இல்லை, ஒருவர் தான் எனக்கு தந்தார் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் இயேசு தோன்றினார். சாத்தான் இயேசுவை பார்த்து வணங்கி அவன் கடந்து சென்றான். அப்போ இயேசு சொன்னார், இப்பாரு உன்னோட நண்பர்கள் எல்லாம் உன்னை விட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையை நான் ஏன் அனுமதிச்சேன் அப்படின்னா, இந்த சூழ்நிலையிலையும் எனக்கு நீ உண்மையா இருப்பியா அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு தான். இனிமே நான் உன்னை உலகம் முழுதும் கொண்டு போய் என்னோட மனதுருக்கத்தை காண்பிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறேன் என்று இயேசு சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? முதலாவது க்ரூசேடை இயேசு அழைக்கிறார்ல ஸ்டார்ட் பண்ண கிருபை செய்தார். அது வரைக்கும் 100 பேர்கிட்ட தான் ரோட்ல அவங்க பிரசங்கித்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த க்ரூசேட்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். அதே லங்ஸோட 40 வருஷம் அதுக்கப்புறம் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. ஆண்டவரோட மனதுருகத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ரோமர் 1:17 நம்ம பார்க்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்க விசுவாசத்தினால் நீங்கள் பிழைப்பீர்கள். தேவனுடைய பலன் உங்களுக்குள் இறங்கும். உங்களுடைய வியாதி எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். அவருடைய நன்மைகளையும் அவருடைய சுவிசேஷத்தையும் சொல்ல உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். அப்பொழுது அவருடைய மகிமை உங்கள் மூலமாக வெளிப்படும். கடைசியாக ஆண்டவர் நம்மளுடைய ஆத்மாவில் இருக்கிற பலவீனங்களை அவர் எப்படி எடுத்து போடுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம ஆத்மாவில் நம்மளுடைய பாவம், குற்ற உணர்வு, ஆவிக்குரிய பேட்டில்ஸ் எல்லாவற்றையும் அதுல தான் நம்ம வைத்திருக்கிறோம், அதுல தான் நம்ம போராடுகிறோம். ஆண்டவர் இந்த பாவ பழக்கங்கள், இந்த குற்ற உணர்வு கொண்டு வரும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எடுத்து போட்டு, இந்த பலவீனங்களை எடுத்து போட்டு அவருடைய பலனை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவர் தருகிறார். அந்த பழக்கம் எல்லாவற்றையும் மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. இன்றைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று அப்படி நம்ம பார்க்கும்போது, அவரிடத்தில் எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது அறிக்கை செய்து அவரிடத்தில் நாம் தர வேண்டும். நிறைய முறை நம்ம அது என்னோட செப்பரேட்டான லைஃப், என்னோட இன்னொரு லைஃப் அப்படின்ட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நம்ம ஒளிந்து கொண்டு வாழும் பொழுது அது ஒரு பகுதி நம்மளுடைய வாழ்க்கையின் பகுதியை என்டர் பண்ணி நாசம் பண்ணுகிறது. ஆனா இந்த பாவ பழக்கத்தையும் நம்ம அவரிடத்தில் அறிக்கையிட்டு நம்ம அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறார். நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீதம் 23:3, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இன்றைக்கு நீங்க பாவத்தின் நிமித்தம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பின்தங்கி இருக்கலாம், இல்லை கஷ்டப்பட்டு இருக்கலாம். எப்படி நான் வெளியே வர்றது அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்க கவலையோட இருக்கலாம். என்னால் அதை விட முடியலையே அப்படின்னு நீங்க சொல்லி வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்க ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் அவர் உங்களை வழி நடத்துவார். எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தாவீதன் வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். எப்படி அவனுடைய பாவ பழக்கத்தை, பாவ வாழ்க்கையை அவன் அறிக்கை செய்து ஆண்டவருடைய தேற்றுதலை பெற்று கொண்டார். அவன் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார், புதிய வாழ்க்கையை கொடுத்தார், புதிய துவக்கத்தை கொடுத்தார். ஆண்டவர் கூட இன்னும் நெருக்கமாக அவர் வாழ்ந்து வந்தார். அதே போல எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். சங்கீதம் 51:10 நம்ம பார்க்கிறோம், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் அப்படின்ட்டு நாம் பார்க்கிறோம். இதுதான் நம்மளுடைய பிரேயராக இருக்கணும், நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். புதிய இருதயத்தை தாரோம் சுவாமி அப்படின்ட்டு நம்ம கேட்க வேண்டும். சுத்தமுள்ள இருதயம் கேட்கும் பொழுது நம்மளுடைய பாவ பழக்கங்களை எல்லாவற்றையும் அவர் மாற்றி புதிய வாழ்க்கையை தருவார். இதுதான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. அவங்க பேர் பூர்ணிமா. அவங்க கணபதி
இருந்து அவங்களுடைய சாட்சியை சொன்னாங்க. கோயம்புத்தூர்லேருந்து அவங்க சாட்சியை சொன்னாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு பிஸ்னஸ் ஓனர். அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும், ஆனால் அந்த சிஸ்டர் பூர்ணிமாக்கு இயேசுவை பற்றி தெரியாது. அவங்களோட ஹஸ்பண்ட் எப்பவுமே பைபிள் வாசிப்பாங்க, அவங்க சர்ச்சுக்கு ரெகுலராக போவாங்க. ஆனால் அவங்களோட ஒய்ஃப் பூர்ணிமா அவங்களுக்கு அது செய்கிறதுக்கு பிடிக்காது. சர்ச் போக பிடிக்காது. டிவியில் ஏதாவது ஒரு ப்ரேயர் பார்த்தாங்கன்னா உடனே மாற்றிடுவாங்க. ஆண்டவரின் காரியங்கள் எதுவுமே அவங்களுக்கு இஷ்டமே இல்லாமல் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யோசித்தாங்க, அவளை சும்மா விட்டுட்டா அவளே மனம் திரும்பிடுவா அப்படின்ட்டு அவங்க எல்லாம் கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களோட கசின் ஒருத்தவங்க அவங்க கிட்ட வந்து, நான் உன்னை ஈசு அழைக்கிற ஜெபகோபுரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு இஷ்டமே இல்லை, ஆனாலும் சரி அவங்க கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு அவங்க கூட போனாங்க. அவங்க போகும்போது ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு பைபிள் எப்படி வாசிக்கணும்னு தெரியாமல் அவங்க உட்காந்து வாசித்துட்டு இருந்தாங்க அந்த மீட்டிங்கில். அடுத்த வாரம் அவங்க பார்க்கும்போது அவங்களே தானாக ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவருக்கு போக ஆரம்பித்தாங்க. எல்லா மீட்டிங்கையும் அவங்களே தானாக அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சண்டே மீட்டிங், டியூஸ்டே மீட்டிங், ஃப்ரைடே மீட்டிங், விமென்ஸ் மீட்டிங் அப்படின்னு ஒன்று ஒன்றா அவங்களே தானாக போக ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாட்கள் போக போக என்னுடைய வாழ்க்கையை, என்னோட பழைய வாழ்க்கையை மாறுறதை நான் உணர ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஆண்டவர் என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தார். முன்னாடி என் வாழ்க்கையை பார்க்கும்போது நான் எப்போவுமே சண்டை போடுவேன், கத்தி பேசுவேன், யாரையும் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன், வீட்டில் சொல்கிறவங்கள யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன், நிறைய கெட்ட பாடல்கள், கெட்ட படங்கள் பார்ப்பேன், நிறைய ஆண்டவருடைய காரியங்களில் இல்லாமல் தப்பான காரியங்களை நான் பின்பற்றி இருந்தேன். அதில் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆண்டவர் என்னுடைய சுபாவத்தை மாற்ற ஆரம்பித்தார், என்னோட குணங்கள் எல்லாவற்றையும் மாற்ற ஆரம்பித்தார். நான் செய்கிற காரியங்கள் கூட மாற ஆரம்பிச்சது. நான் என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தேனோ எனக்கு அது பிடிக்காம போக ஆரம்பிச்சது. என்னோட குணங்கள் எல்லாம் மாறி நான் பொறுமையாக மாறினேன். என்னோட பாவ வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே மாற்றிட்டாரு. ஆண்டவர் எனக்கு எப்படி பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். நான் ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதங்கள் நடைபெறதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் வாழ்க்கையிலேயே நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது நான் உணர்ந்தேன், இயேசுவே உண்மையான தேவனாக இருக்கிறார் அப்படின்ட்டு நான் ரட்சிப்பின் பாதையில் நடக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னோட வாழ்க்கையை அழகாக மாற்றினார் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. எப்படி இந்த பாவ பழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆண்டவருக்கு நேராக நெருக்கமாக இருக்கும் பொழுது அந்த பாவ பழக்கங்கள் அப்படியே நம்மளை விட்டு அகன்று போகும். அது நமக்கு பிடிக்காம போயிடும். நம்ம வேதம் வாசித்து அவர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆண்டவர் அவரை போல நம்மளை மாற்றுவார். அவரோட குணங்கள் நமக்குள்ள வரும். அவருடைய பொறுமையான குணம், அன்பான குணம், மற்றவர்களை தாங்கும் குணம், பராமரிக்கும் குணம் எல்லாம் நமக்குள்ள நமக்கே தெரியாம வர ஆரம்பிக்கும். நம்ம பாவ பழக்கங்கள், பாவ வாழ்க்கை எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவருடைய காரியங்களுக்கு நேராக நம்ம ஓடி போவோம். அப்படிதான் இந்த சிஸ்டருடைய வாழ்க்கையில நடந்துச்சு. நம்ம செய்கிற ஜெபம் மூலமாக அற்புதங்களை நம்ம கண்களால நம்ம வாழ்க்கைக்கே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம குடும்பத்துடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆண்டவரை கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நேரத்தை செலவழிக்கும் போது, அவரை பற்றி நம்ம படிக்கும் பொழுது, அவரை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது அவரை போல நம்மளை மாற்றுகிறார். இது எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து இதெல்லாம் வருகிறது. நம்ம போடுற ஒவ்வொரு காரியமும் இல்லாம ஆண்டவரே இதை நமக்குள் செய்கிறார். அவரே கிரியை செய்கிறார். இதற்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அவரை பற்றி அறிந்து அவரை போல மாற வேண்டும். இதை உங்க வாழ்க்கையில செய்வார். உங்க பாவம் எல்லாம் உங்களுக்கு ஒரு பலவீனமாக இன்றைக்கு இருக்கலாம். இந்த பலவீனம் எல்லாம் எடுத்து போட்டு அவருடைய பலனை உங்களுக்கு உங்க ஆத்மாவில் தருவார். ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையை அவர் வழி நடத்துவார். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் எடுத்து அவருடைய பலனை உங்களுக்கு பூர்ணமாக விளங்க செய்வார். உங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா பயமும் எடுத்து
உங்களுடைய இன்செக்யூரிட்டி எடுத்து என்னால முடியாது என்ற நினைவுகளை எடுத்து அவருடைய பலன் பூர்ணமாக இருக்கும்படி அவர் செய்வார். இன்றைக்கு அதற்காக ஒப்பு கொடுக்கிறீங்களா? என் பலவீனங்கள் எல்லாவற்றையும் முழுவதும் மாற்றும் அப்பா. என் மனதில் இருக்கிறத எல்லாவற்றையும் மாற்றும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாற்றும் அப்பா. என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற இந்த பாவ பழக்கம் என்னும் பலவீனத்தை மாற்றும் அப்பா. குற்றத்தை எடுத்து போட்டு என்னை மாற்றும் அப்பா. உம்முடைய பலன் எனக்குள் பூர்ணமாக விளங்கட்டும் என்று கேட்பீர்களா? ஒரு நிமிடம் கேட்போமா? உம்மை நேசிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா பலவீனங்களும் எடுத்து போடும் அப்பா. சரீரத்தில் இருக்கிற எல்லா நோயும் இன்றையோட மறையட்டும் அப்பா. என் மனதில் இருக்கிற எல்லா பயமும் இன்றையோடு மறையட்டும் சுவாமி. யாரெல்லாம் முன்னேற முடியல, என்னால என்னோட யோசனைகளை என்னால மறக்க முடியல என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அற்புதங்களை செய்யும் அப்பா. ஒரு புதிய வாழ்க்கையை நீர் தாரும் சுவாமி. உம்முடைய பலனை ஒவ்வொருவருக்கும் பூர்ணமாக விளங்க செய்யும் அப்பா. எல்லா பலவீனங்களும் இன்றையோட மறைய செய்யும் அப்பா. ஆத்துமா இன்றைக்கு அவர்களை தேற்றி அவர்களை நீதியின் பாதையில் நடத்தும் அப்பா. பாவ பழக்கங்கள் எல்லாம் மறையட்டும் சுவாமி. புது மனிதனாக இன்றைக்கு மாறட்டும் சுவாமி. குணங்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக மாறட்டும் சுவாமி. உம்மை போல மாற அவர்களுக்கு கிருபை தாரும் அப்பா. மற்றவர்களை பராமரிக்க கிருபை தாரும் அப்பா. மற்றவர்களை நேசிக்க கிருபை தாரும் சுவாமி. உமக்கு ஊழியம் செய்ய முன்னே நிற்க அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. நான் வந்து செய்கிறேன் என்று சொல்ல அவர்களுக்கு அவர்களுடைய மனதை மாற்றும் அப்பா. குணத்தை மாற்றும் சுவாமி. பலனை தாரும், கிருபைகளை தாரும், உம்முடைய ஈவுகளை தாரும் சுவாமி. உம்முடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் தாரும் சுவாமி. அவர்களை பலப்படுத்தும் அப்பா. Equip them Lord, empower them Lord. அவர்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பி அபிஷேகம் பண்ணும் சுவாமி. இன்றைக்கு அபிஷேகம் பண்ணும் சுவாமி. எல்லா பலவீனங்களும் இன்றையோட மறையட்டும் அப்பா. எச்சிக்கிற சிங்கம் போல அவர்கள் எழும்பி வரட்டும் சுவாமி. எழும்பி வரட்டும் சுவாமி. உமக்காக பிரகாசிக்க கிருபை தாரும் அப்பா. உம்முடைய மகிமை அவர்கள் மூலமாக பிரகாசிக்கட்டும் அப்பா. வெளிப்படட்டும் அப்பா. அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் அப்பா. இன்று முதல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்க கிருபை தாரும் அப்பா. உமக்காக ஒரு சாட்சியாக நிற்க கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்.